Taste the Daily. குடியரசு தினத்தை ஒட்டி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் மிடுக்கான நடையுடன் ராணுவ வீரர்களின் கம்பீர அணிவகுப்பை அடுத்து தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சியை கண்டு களித்த ஏராளமான பொதுமக்கள். நாடு முழுவதும் இன்று 76வது குடியரசு தின விழா கொண்டாட்டம். முப்படைகளின் அணிவகுப்பில் அதிர்ந்த டெல்லி. इसका गठन किया गया आदर्श वाक्य पहला हमेशा पहला. Perfect positioning. Proud moment for our chief guest too as the band goes. A flash of gold in the sky, a flash of gold. 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் கோலாகல கொண்டாட்டம். பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த 5000 கலைஞர்கள் கர்த்தவ்யா பாதையில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி வியப்பில் ஆழ்த்திய இந்திய விமானப்படை வீரர்கள் காற்றை கிழித்துக் கொண்டு வர்ண ஜாலங்களை நிகழ்த்தி போர் விமானங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. வாகா எல்லையில் குடியரசு நாள் விழா கோலாகலம். கம்பீரத்துடன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இந்திய ராணுவத்தின் வீரத்தை பறைசாற்றிய வீரர்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். அரசு அலுவலகங்கள், கோவில்களில் தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டம். எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்களாட்சியின் விழுமியங்களை பேணி காத்திட இந்நன்னாளில் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. கிரிக்கெட் வீரர் அஸ்வின், மதுரையைச் சேர்ந்த பறை இசை கலைஞரான வேலு ஆசான், புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி உட்பட 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. நடிகர் அஜித்குமார், நடிகை சோபனா ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிப்பு. 3 பிரிவுகளின் கீழ் கொடுக்கப்படும் பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் இடம்பெற்றுள்ளனர். பத்மபூஷன் விருது பெற தேர்வாகியுள்ள நடிகர் அஜித்குமாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அன்பு சகோதரர் அஜித்குமார் இன்னும் பல சிகரங்களை தொட்டு நம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மென்மேலும் புகழ் சேர்க்க வாழ்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உலகின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களுள் ஒருவராக திகழ்ந்து தனது பல்வேறு சாதனைகளால் பெருமை சேர்த்தவர் அருமை சகோதரர் அஸ்வின் என புகழாரம். பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ள உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. தமிழ்நாட்டில் இருந்து இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகளுக்கு தேர்வாகி உள்ளவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு சாதித்தது என்ன? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெருமளவில் முதலீடு ஈர்த்துள்ளதாக தகவல் வரும் நிலையில் தமிழ்நாடு ஈர்த்த முதலீடு எவ்வளவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி.
76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தேசிய கொடி ஏற்றி வைத்து குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். தான் படித்த பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்கள் இடையே உரையாற்றினார். குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. கொட்டும் பணியிலும் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு வண்ணமயமாக மின்னிய பாரம்பரிய சின்னமான குதுப் மினார் கோபுரம். தேசிய கொடியின் வண்ணத்தில் மின்னிய குதுப் மினார் கோபுரத்தில் விழிப்புணர்வு விளம்பரங்களும் ஒளிபரப்பு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை மக்கள் விரும்பவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். ஏழைகள், நடுத்தர மக்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் திராவிட மாடல் அரசை வெறுப்பதாக விமர்சனம். யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. போடுவாங்களா? தொழிலாளர் போடுவாங்களா? முதலீட்டாளர் போடுவாங்களா? ஏழைகள் போடுவாங்களா? நடுத்தரவருக்கு போடுவாங்களா? திமுக எப்ப ஓட்டு போடுங்க? அரசு ஊழியர் இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றோம். ஆகவே இந்த ஆட்சி அவ்வளவுதான். செஞ்சி பேருந்து நிலையத்திற்கு அஞ்சுகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதற்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கடும் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை நிறைவேற்றி உள்ளார் ஸ்டாலின் என கேள்வி. அஞ்சுகம் பஸ் ஸ்டாண்ட் அவங்க கவுன்சிலர் இருந்தாங்களா? MLA வந்தாங்களா? MP இருந்தாங்களா? முதலமைச்சர் இருந்தாங்களா? மத்திய அமைச்சர் இருந்தாங்களா? சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல இந்த தமிழுக்காக உயிர் நீத்த தியாகியா? யாரா? விஞ்ஞான ரீதியாக திருடுவதிலே உலகத்திலே 1ஆம் நம்பர் கில்லாடி கருணாநிதி பெற்ற தாயார் இப்ப விழுப்புரத்துக்கு வரப்போறார். நாளைக்கு வராது, என்னைக்கும் தெரியல. ஏதாவது திட்டங்களை நிறைவேற்ற போறாரா? சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. நந்தன் கால்வாய் திட்டம், இந்த செஞ்சி மக்கள் நந்தன் கால்வாய் திட்டம் பல ஆண்டு காலமான அந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த விவசாயிய நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றி அந்த கால்வாயை புனரமைப்பு தந்தது எம்மா ஆட்சி எடப்பாடியார். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் மக்களின் தொடர் போராட்டத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மக்களின் வெற்றிக்கு ஸ்டிக்கர் ஒட்ட மதுரை செல்லும் திராவிட மாடல் முதல்வர். ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள ஆசைப்படும் முதல்வர் அதிமுக ஆட்சியில் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதைப் போல அரிட்டாப்பட்டி பகுதியையும் வேளாண் மண்டலமாக அறிவிப்பாரா என மக்கள் கேள்வி. கொஞ்சம் ஒரு 500 ஏக்கர் தான் இது. இந்த பகுதி பூராமே வரணும். எங்களோடது எங்கள் மேலூர் தாலுகாவில் எல்லா பகுதியுமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பண்பாட்டு மண்டலமாக வரணும்ன்றதை எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் ஒருபோக விவசாயிகள் சங்க சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குடியரசு தினத்தை அவமரியாதை செய்யும் விதமாக ஆவின் நிர்வாகம் நடந்து கொள்வதை ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்ப்பதாக பால் முகவர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. ஆவின் பால் பாக்கெட்டுகளில் இந்திய குடியரசு தின வாழ்த்துச் செய்தி அச்சிடப்படுவது வழக்கமாக இருந்த நிலையில் திராவிட மாடல் அரசு அதை கடைபிடிக்கவில்லை என கண்டனம். தமிழ்நாட்டில் கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் ஊரக திறனாய்வு தேர்வு மீண்டும் மீண்டும் தள்ளி வைக்கப்படும் அவலம். பல்வேறு காரணங்களை சொல்லி உதவித்தொகைக்கான தேர்வுகளை தள்ளி போடுவதால் கிராமப்புற மாணவர்களின் கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் வேதனை. பஞ்சாபில் தாக்குதலுக்கு ஆளான தமிழக கபடி வீராங்கனைகளுக்கு டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தகவல். துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி யாரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படவில்லை என பேட்டி அளித்திருந்த நிலையில் உண்மைக்கு மாறான செய்தியை சொன்னாரா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் சமயசங்கிலி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு. கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த அவ்வூராட்சி மக்கள் வயலில் இறங்கி போராட்டம். திருவண்ணாமலை அருகே நகராட்சியுடன் கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டி கொண்டு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற கிராம மக்கள். நிர்வாக திறன் அற்ற திமுக அரசுக்கு எதிராக மக்கள் போர்க்கொடி தூக்கி உள்ளதால் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் அதிர்ச்சி. திருவள்ளூர் மற்றும் விருதுநகரில் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என கிராம சபை கூட்டத்தில் மக்கள் எதிர்ப்பு. மக்கள் விரோத அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு.
சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொகுதியில் குடியரசு நாளிலும் கொடிக்கட்டி பறக்கும் மது விற்பனை. பாட்டிலுக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்து கல்லா கட்டி வரும் கரூர் கம்பெனி. புரியல. அது சரக்கு பேரு திருப்பத்தூர் அருகே கள்ளச்சந்தை மது விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் அவலம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கல்லூரி மாணவன் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக பெற்றோர்கள் கவலை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாகி விட்டதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மர்ம நபர்களால் கோவில் சிலை உடைப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோத சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஞாயிறு விடுமுறையை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள முனியாண்டி சுவாமி கோவிலில் 90வது பிரியாணி திருவிழா விமர்சை. 2500 கிலோ அரிசியில் அசைவ பிரியாணி தயார் செய்து மக்களுக்கு சுட சுட பரிமாறிய இளைஞர்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சகம் ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தயாராகி வரும் நிலையில் சுகாதார செலவினங்களில் ஜிஎஸ்டி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற முதியோர்கள் கோரிக்கை. அனைத்து மருந்து விற்பனைகளிலும் ஜிஎஸ்டியுடன் சேர்ந்து தங்கள் சேமிப்பு மற்றும் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை விழுங்குகின்றன என வேதனை. தெலங்கானா மாநிலம் வாரங்கல்லில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஆட்டோக்களின் மீது கவிழ்ந்த விபத்தில் குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழப்பு. மது போதையில் ஓட்டுநர் லாரியை இயக்கியதால் ஏற்பட்ட சோகம். மத்திய பிரதேசத்தில் உள்ள 7 மாவட்டங்களில் இருந்து ஒரு ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 80,000 கிலோ போதைப் பொருட்கள் அழிப்பு. தெய்வீக தலங்களில் மது விற்க தடை என விளம்பரம் செய்யும் பாஜக ஆட்சியில் போதைப்பொருள் பிரச்சினை தொடர்